நாம் தமிழர் ஆட்சி செயல்பாட்டு வரைவு 2026 ஒருங்கிணைந்த பண்ணைகள். வேளாண் பெருங்குடி மக்களையே விலையை உறுதிப்படுத்தலாம். ஒரு மனிதனுக்கு மது, புகையிலை முதன்மை தேவையில்லை. அவை இல்லாது மனிதன் உயிர் வாழ முடியும். ஆனால் உணவு மக்களுக்கு இன்றியமையாதது. உணவில்லாது மாந்தன் உயிர் வாழவே முடியாது. மது, புகையிலை உற்பத்தி செய்பவர்கள் எல்லாம் இங்கு வசதியாக செல்வ செழிப்புடன் வாழ்கிறார்கள். ஆனால் உணவை விளைவிக்கின்ற வேளாண் பெருங்குடி மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் உழலுகிறார்கள். இதற்கு காரணம் குண்டூசி முதல் ஏவுகணை வரை எல்லாவற்றையும் உருவாக்குபவர்களை விலையை முடிவு செய்ய இயலுகிறது. ஆனால் வேளாண் பெருங்குடி மக்கள் மட்டும் விளைவிக்கின்ற பொருட்களுக்கு விலையை முடிவு செய்ய இயலவில்லை. அந்த நிலையை மாற்றி உழவர்களை உணவுப் பொருட்களுக்கான விலையை தீர்மானிக்கின்ற உரிமை நாம் தமிழர் அரசு அளிக்கும். உயர்ந்த மருத்துவ சேவை. வேளாண் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு அனைத்து வகை மருத்துவங்களும் கட்டணமில்லாமல் வழங்கும் முறையில் காப்பீட்டு திட்டங்களை அரசு வழங்கும். ஆண்டுதோறும் தவறாமல் முழு உடல் பரிசோதனை செய்யும் முறையை கொண்டு வருவோம். மாநில வேளாண்மை வருவாய் ஆணையத்தை நிறுவி உழவர்களுக்கான குறைந்தபட்ச வருவாயை உறுதிப்படுத்தும் முறை செயல்படுத்தப்படும். 1000 தொழில்களின் பின் அலைந்து திரிந்தாலும் கடைசியில் உலகம் ஏற்கலப்பையின் பின்னால் தான் போகும். என்னதான் துயரம் வந்தாலும் உழவு தொழில்தான் உயர்ந்ததாக இருக்கும் என்று உழவனின் பெருமையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறி சென்றார் திருவள்ளுவர். அத்தகு உழவு தொழிலை விட்டு இன்று பலரும் வெளியேறிக் கொண்டிருக்கின்றோம். ஒருங்கிணைந்த பண்ணைகள். மாட்டு தீவன புல் வளர்ப்பு, தேனீ பண்ணை, கால்நடை பண்ணை, சாணத்திலிருந்து எரிகாற்று உற்பத்தி, காய்கறி பண்ணை, வாழைத்தோப்பு உள்ளிட்ட அனைத்தையும் ஒருங்கிணைந்த பண்ணைகள் உருவாக்கப்படும். இவை ஒரே பண்ணையில் சுழற்சி முறையில் இணைக்கப்பட்டு ஒருவர் அனைத்து தேவைகளையும் உணவு, உரம், எரிபொருள், வருவாய் பெற்றுக்கொள்ளும் வகையில் வேளாண் முறை அமைக்கப்படும். இத்தகைய ஒருங்கிணைந்த பண்ணைகள் மூலம் வேளாண் குடிகளுக்கு ஆண்டு முழுவதும் வருவாய் கிடைக்கும் வகையில் வேலையின்மை சிக்கலும் தீர்க்கப்படும். அரசு நடத்தும் பண்ணைகளில் சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினரான மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்படும். அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இவர்களுக்கு பண்ணை மேலாண்மை மற்றும் பராமரிப்பு பணிகளில் இடப்பகிர்வு வழங்கப்படும். வேளாண் பல்கலைக்கழகம். இளங்கலை இயற்கை வேளாண்மை, முதுகலை இயற்கை வேளாண்மை, ஆராய்ச்சி மேற்படிப்பு உள்ளிட்ட அனைத்து வேளாண் கல்வியலும் பயிற்றுவிக்க வேளாண் பெருங்குடியின் அப்பா கோ. நம்மாழ்வார் பெயரில் தஞ்சாவூரில் வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்கப்படும். எது வளர்ச்சி? எல்லா நாடுகளுமே தொழில் வளர்ச்சியில் முன்னேறி அந்நிய செலவாணியை வைத்துக்கொண்டு உணவுப் பொருளை இறக்குமதி செய்து கொள்ளலாம் என நினைக்கின்றன. இப்படி உலகில் உள்ள அனைத்து நாடுகளுமே நினைத்துவிட்டால் எந்த நாட்டிலிருந்து எந்த உணவுப் பொருளை நாம் இறக்குமதி செய்ய முடியும். அதனால்தான் அரசே வேளாண் தொழிலை கையில் எடுத்து சொந்த நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பெருந்தொற்று கொரோனா பொது முடக்க காலகட்டத்தில் எல்லோரும் உணவுப் பொருட்களுக்காகத்தான் அலைந்து கொண்டிருந்தோமே தவிர எங்கே கார் கிடைக்கும், எங்கே தொலைக்காட்சி கிடைக்கும் என்று தேடி அலையவில்லை. எதுவும் இல்லாமல் வாழ முடியும் என்றாலும் மனிதர்களால் உணவில்லாமல் வாழ முடியாது. உணவு என்பது உயிர் தேவை. அந்த முன்னெச்சரிக்கையோடு நாம் உணவு உற்பத்தி இடத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் ஆடு மாடு மேய்த்தல் உள்ளிட்ட வேளாண் தொழில் அனைத்தையும் அரசு பணியாக அறிவிக்கின்றோம். கூட்டு வேளாண் முறை. வேளாண் நிலங்களில் பரண் கூண்டுகள் அமைத்து கோழி, வாத்து போன்றவை வளர்க்கப்படும். அவற்றின் கழிவுகள் நிலத்திற்கு உரமாக விழும்படி அமைக்கப்படும். இவ்வகை கழிவுகள் விழும் நிலங்களில் மீன்கள் வளர்க்கப்பட்டு கழிவுகள் மீன்களுக்கு உணவாகவும் மீன்கள் மூலம் பயிர்கள் செழித்து வளரவும் வகை செய்யப்படும். இவ்வாறு கால்நடை, மீன், பயிர் போன்ற அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே நேரத்தில் வேளாண்மைக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்கும் வகையில் கூட்டு வேளாண் முறை செயல்படுத்தப்படும்.